शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। ओम श्रीनाथ गुरुत्रयं वेदत्रयं दैवं सिद्धं संवटत्रयं पदैवं दूतीक्रमं मण्डलं वीरान्त्यष्टचतुष्टगतिदवकं वीरावली पञ्चकं श्रीमन्नान्यमन्त्रायत्रयं वन्दे गुरोः मण्डलम्। सिन्धूरारुणविग्रहां प्रणयनां माणिक्यमौलिप्रत्तारानायकशेखरां स्मितमुखीमामेकवक्षोरुहां पाणिभ्यामधिपूर्णरत्नजनकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नकटस्थरत्नचरणां ध्यायेत् परामम्बिकाम्। பிரதம சதகம் இரண்டாவது கலை. இதுக்கு காபினி கலான்னு பேரு. முதல் கலைக்கு கபினி கலான்னு அது முடிஞ்சாச்சு. இப்ப நாமாக்களுடைய அர்த்தம் பார்க்க போறோம். நாமாக்கள் எப்படி வந்ததுங்கிற சரித்திரம் முதல்ல கேட்டோம். இந்த நாமாக்கள்லாம் வாக்தேவதைகளால கொடுக்கப்பட்டது. ஏன் வாக்தேவதைகளையே சூஸ் பண்ணி இந்த நாமாக்கள் எழுத சொன்னா வாழ் அப்படிங்கிறதுக்கு 5 காரணம் சொன்னா. இங்க வாக்தேவிகளா இருக்கு, என்னால தூண்டப்பட்டு உங்களுக்கு வாக்விலாசம் வந்துருக்கு, என்னுடைய சக்கரத்தினுடைய ரகசியங்களை எல்லாம் அறிந்து கொண்டிருக்கு, என்னுடைய நாமாக்களை எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருக்கு, பக்தர்களுக்கு என்னுடைய நாமா தெரியணுங்கிறதுக்காகவும் என்னுடைய ரகசியங்கள் தெரியணுங்கிறதுக்காகவே உங்களை நான் தயார் பண்ணியிருக்கேன். ஆகையால் தாங்கள் தான் இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை எழுதணும் என்று சொல்ல அந்த சஹஸ்ரநாமத்தை அவ தயார் பண்ணி அதை கோடி கோடி பக்தர் கணங்கள் இருக்கும் பொழுது அவளுக்கு முன்னால அதை வெளிவிட்ட பிறகு என்னுடைய ஆக்ஞை இது ஸ்ருதி ஸ்மிருதியும் அமைவாக்ஞே அப்படின்னு வேதங்களும் ஸ்ருதிகளும் என்னுடைய ஆக்ஞை மாதிரி இதுவும் என்னுடைய ஆக்ஞை. இத எப்பவும் படித்துக் கொண்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு தர்மாவதம் படித்த வாழ்க்கை ரொம்ப புண்ணியம் வரும் அப்படின்னு, அதனால்தான் எனக்கு ஒரு பிரீத்தி ஏற்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்க. ஆகையால் எல்லோரும் இத படிக்கணும். சக்கரராஜத்துல பூஜை பண்ணி மந்திரங்களை ஜபித்து அதற்கு பிறகு இத பூஜை பண்ணணும். இந்த சஹஸ்ரநாமத்தை படிக்கணும். ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்துக்காக பூஜையும் ஜபமும் கிடைக்கல, பண்ண முடியலைன்னாலும் சஹஸ்ரநாமத்தை படிக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்திருக்கோம். அதற்கு மேல இப்பொழுது ஸ்ரீமாதாங்கிற நாமாவில இருந்து ஆரம்பிச்சு அதனுடைய அர்த்தங்களை நாம சொல்லணும். அதற்கு முன்னால இந்த சஹஸ்ரநாமத்துல ஒரு சில விசேஷங்கள் நம்ம பார்க்க போறோம். இந்த விசேஷங்கள் இதுவரைக்கும் நம்ம பார்த்ததில்லை. அப்படி இந்த சஹஸ்ரநாமத்துல என்ன ஒரு கௌரவம் இருக்கு, அது எப்படி வந்திருக்கு, இவைகள்ல நம்ம பார்க்கணும். அதற்காக முதல்ல ஒரு பரிபாஷா பிரகடனம் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு 10 பக்கத்துக்குள்ள இருக்கு. இதை நாம் முதல்ல பார்த்துட்டு அப்புறம் நாமாக்களை ரசிப்போம். முதல்ல என்ன சொல்லிருக்கார், கத பரிபாஷா மண்டலே நாமாரம்பக வர்ணானிவ விபாஜக உபாதீகிருத்ய द्वात्रिंशदि वक्ष्यमाणानि नामानि विवेचयितुम् एकपञ्चाशन्मातृकासु ग्राह्यवर्णान् विचिनोति. சஹஸ்ரநாமத்துல 1000 நாமாக்கள் இருக்கு. 1000 தான் நாமாக்கள் இருக்கு. மற்ற சஹஸ்ரநாமங்கள்லாம் பார்த்தேன்னா பல நாமாக்கள் இருக்கும். 1000 சொல்றது 1010 நாமா 1200 நாமா கூட இருக்கு. ஆனா இந்த சஹஸ்ரநாமத்துல எண்ணி கரெக்டா 1000 நாமா தான் இருக்கு. அந்த 1000 நாமாக்களையும் கொஞ்சம் விவேச்சனம் பண்ணி பார்த்தோமேயானால் அதுல 32 எழுத்துகள்னாலதான் நாமாக்கள் இருக்கு. 51 எழுத்துல 19 எழுத்து விட்டு போச்சு. ஏன் விடணும்? அந்த அக்ஷரங்கள்ல நாமா இல்லையா?
ஆரம்பிக்கிற நாமா இல்லையா? எதற்காக அந்த நாமாக்கள் அந்த அக்ஷரங்களோட ஆரம்பிக்கிற நாமாக்களை ஏன் சொல்லலை அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இது சஹஸ்ரநாமம் படிக்கணும். படித்த பிறகு எந்தெந்த அக்ஷரத்தோட நாமாக்களை ஆரம்பிக்கணும்னு பார்த்திருக்கணும். அதற்கு பிறகுதான் இந்த சந்தேகம் வரும். அதை பண்ணாதனால நமக்கு வரல. இது அவ பண்ணிருக்கிறதுனால அவளுக்கு ஏன்னு ஒரு சந்தேகம் வரும். இதுக்கு பதில் சொல்லணும். அதற்கு முன்னால எத்தனை நாமாக்கள் எந்தெந்த எழுத்துல ஆரம்பிச்சிருக்கு அத சொல்லணும். பிறகு ஏன் அவைகள் ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு பதில் சொல்லணும். இவைகள் சாதாரணமாக ஒரு புஸ்தகத்தை படிச்சு அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு பார்த்தவாளுக்கு புரியும். இப்ப அத கொஞ்சம் சொல்றார். முதல்ல அக்ஷுசரான்சரவர்ணாம் ததசமானந்த்யமௌகதயோ அத மத்யான்யாஸ்தபயோ த்விதீயமந்த்யே தஜ்ஜேன்னவமான். அக்ஷுசரான் அகாரத்திலிருந்து ஆரம்பிச்சு சகாரம் வரைக்கும் இருக்கக்கூடியதான 51 மாத்திருக்காட்சரங்களில் முதல்ல ஆலிருந்து ஆரம்பிச்சு அஹா வரைக்கும் இருக்கக்கூடியது அக்ஷு. அந்த அக்ஷங்களில் 16 ஸ்வரங்களில் நடுவில் சரான், சரம்னா பானம்னு அர்த்தம். அம்பாள் கையில எத்தனை பானம் இருக்கு? 5 பானங்கள் இருக்கு. ஆகையால் முதல் 5 வைத்துக் கொண்டு அடுத்த 5 அப்படியே விட்டணும். ஊ ரு ரு லு லு இந்த எழுத்துகள்ல நாமாக்கள் இல்லை. அக்ஷுசரான் மத்தியேசரான் பிராதமிக பஞ்சாட்சராணி கிரஹீத்வா டெவலோபே பஞ்சமி சரவர்ணான் ஷஷ்டாதி தசமாந்தான் பஞ்சவர்ணான் செதேத். 6ல இருந்து ஆரம்பிச்சு 10வது வரைக்கும் இருக்கக்கூடியதான 5 எழுத்துக்களை விட்டு விடுங்க. அதனால ஊ ரு ரு லு லு இவைகளை விட்டுவிடணும். ததா அவசிஷ்டானாம் ஏகாதசாதி ஷோடசாந்தானாம் அதுக்கு பிறகு இருக்கக்கூடியதான ஏ ஐ ஓ ஔ அம் அஹ இந்த 6 எழுத்துல சமானமா இருக்கிற 2, 4, 6 விட்டுருந்தோம். மத்தியே சமான் துவாதச சதுர்தச ஷோடசான் இதை விட்டுப்படும். ஆகையால் 16 எழுத்துகள்ல 8 எழுத்துக்களை ஆரம்பிக்க கூடியத நாமாக்கள் தான் இருக்கு. வாத்தியர்கள் எத்தனை பேரு? 8. அதனால அந்த 8 நாமாக்களோட ஆரம்பிக்கிறது தான் இருக்கு. அது என்னது? அ ஆ இ ஈ உ ஏ ஓ அம் அவ்வளவுதான் இருக்கு. அம்ங்கிறது அங்குஷ அதிப்பிரஹரணா அந்த நாமா. அதே மாதிரி ஒவ்வொன்றிலையும் எத்தனை நாமாக்கள் இருக்கு என்று தாங்கள் பார்க்கணும். அதற்கு பிறகு கச்சயோஹோ சவர்க சவர்க்கையோஹோ அந்திமோ ககார ஞகாரோ ஜகார ஞகாரோ கா 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 இவைகள்ல நாமாக்கள் இருக்கு. காங்கிற எழுத்துலையும் ஞாங்கிற எழுத்துலையும் ஆரம்பிக்கிற நாமாக்கள் காணும். அதே போலயே ச ச ஜ இந்த நாமாக்கள் இருக்கு. ஜகாரத்திலையும் ஞகாரத்திலையும் ஆரம்பிக்கிற நாமாக்கள் இல்லை. அதே போல அதா அதற்கு பிறகு அனந்தரே தவர்கே மத்தியாந்தான் தவர்க்கத்துல நடுவுல டாங்கிற எழுத்துல மட்டும் நாமாக்கள் இருக்கு. முதல்ல இருக்கக்கூடியதான டாவல ஆரம்பிக்கிற பேர் இல்ல, தாவல ஆரம்பிக்கிற பேர் இல்ல, டால ஆரம்பிக்கிற பேர் இல்ல, நாங்கிற ஆரம்பத்திலையும் எந்த பேரும் இல்லை. தபயோஹோ கவர்க பவர்கயோஹோ த்விதீயம் சகாரம் பகாரம். தாவல ஆரம்பிக்கிறது சார் சில நாமாக்கள் தத்துவமையே தத்வாதினா தத்வாத்மஸ்வரூபிணி இப்படி எல்லாம் நாமாக்கள் இருக்கு. ஆனா 2வது தால ஆரம்பிக்கிற நாமா இல்ல. இந்த நாமாக்கள் இருக்கு. அதே போல பா நாமா இருக்கு. 2வது பால சொல்லக்கூடியதான் நாமா இல்ல. 2வது பால ஆரம்பிக்கக்கூடியதான் நாமாக்கள் சஹஸ்ரநாமத்தில் இல்லை. அதுக்கப்புறம் பா பா மா இவைகள்ல நாமா இருக்கு. அந்தே யவர்கீய தசாட்சரேஷு யாலிருந்து ஆரம்பிக்கக்கூடியதான 10 எழுத்துகள்ல யாரா லாவா சாசா சாஹா லா இவைகளில் எத்தனை நவமம் லகாரம் தியஜேத் அழான்னு இருக்க. இந்த அழால ஆரம்பிக்கிற எழுத்து இல்ல. சஹஸ்ரநாமாவில
லால ஆரம்பிக்கக்கூடியதான நாம காணும். சப்தலட்சராதி நாமதேயானாம் அபாவாத் இதி பாவா. ஆகையால் இந்த அக்ஷரத்துல ஆரம்பிக்கக்கூடியதான பெயர்கள் லலிதா சஹஸ்ரநாமத்தில் இல்லை. இதை எப்படி அனலைஸ் பண்ணிருக்கான்னு பார்க்கணும். இன்னைக்கு கம்ப்யூட்டரை வச்சுட்டு இதை பார்த்துட்டு அப்புறம் ஏதோ இண்டெக்ஸ் பண்ணி ஏதோ இன்னைக்கு கண்டுபிடிக்கிறோம். வாக்தேவில் எழுதுற காலத்துல இவைகள்லாம் எப்படி இருக்கு? இதான் பரிபாஷா ஸ்லோகம். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் சாத்வி அப்படின்னு இருக்கு, சாது சுவாத்யை நமஹ அப்படின்னு ஒரு நாம, சாது நே நமஹ ஐயை நமஹ ரெண்டு நாமக்கள். இப்ப என்ன அது இப்படி பிரிச்சதுனால ஏகாரத்துல இருக்கிற நாமா ஒண்ணு இருக்கு, ஈகாரத்துல நாமா ஒண்ணு இருக்கு இப்படின்னு தெரியும். அது சொல்லாத போனா சகாரத்துல ஆரம்பிக்கிற நாமா இருக்கே ஒழிய ஈகாரத்துல நாமா இல்லைன்னு சொல்ல முடியும். சோ இது எப்படி பண்ணிருக்கோம்? இந்த சஹஸ்ரநாமத்துல எத்தனை கோடி ஜென்மாக்களானாலும் இதை யாரும் வேற விதமாக பிரிக்க முடியாது, வேற விதமாக மாற்றவும் முடியாது. சில சமயத்துல படித்து படித்து ரொம்ப நாளா அது படிக்கிறதுனால சில நாமாக்கள் மாறி போயிடும், பாட்டபேதம் வந்துடும். இந்த பாட்டபேதம் எல்லாம் வரப்படாது. வேதத்தை எப்படி சம்ரட்சிக்கிறோமோ, எப்படி பதபாட்டம், கிரமபாட்டம், கனபாட்டம், ஜட்டா இப்படி எல்லாம் வச்சுட்டு அந்த வேதத்தை ரட்சிக்கிறோமோ, அது வேலை ஒருவேளை வேற விதமா மாறிடுதுன்னா அதுக்கப்புறம் வியாக்கரணத்தை வச்சு இது இப்படித்தான் இருக்குன்னு தீர்மானம் பண்ணுவோமோ, அதே போல லலிதா சஹஸ்ரநாமத்துல இந்த நாமாக்களை ஒருத்தரும் மாத்தி போட முடியாது. அது ஆமா, இத்தனை நாமாக்கள் இன்னும் எழுத்தோட ஆரம்பிக்கிற நாமாக்கள் இருக்கு. ஆனா அது ஏன் 32 அக்ஷரங்கள்ல தான் ஆரம்பிச்சிருக்க? 19 எழுத்தை விட்டுடுத்து 51 எழுத்து மொத்தம். அதுல 19 எழுத்தை விட்டுட்டு 32 எழுத்துல தான் நாமாக்களை சூஸ் பண்ணிருக்கா வாக்தேவிகள். ஏன்? அதையேவ த்வாத்ரிம்சத் பேத பின்னாயா தாம் வந்தேஹம் பராத்பராம் இது சூத சம்ஹிதோக்தி ஏதத் பரா இத்யாசயேன சூத சம்ஹிதையில சொல்லிருக்கு. த்வாத்ரிம்சத் பேத பின்னாயா 32 இருக்கு. அதுல 32 எழுத்துகள்ல 32 விதமான நாமாக்கள் இருக்கு. இத இந்த 32 என்ன அப்படின்னு பார்க்கணும். 32 விதமான தீட்சைகள் இந்த மேல போய் பார்க்க போறோம். நம்ம சாதாரணமாக சில தீட்சைகள் தான் இப்பொழுது வழக்கத்துல இருக்கு. சாக்தி தீட்சா, சாம்பவி தீட்சா, மாந்திரி தீட்சா, அது இல்லாம கூர்ம தீட்சா, ஸ்பர்ஷ தீட்சா இப்படி எல்லாம் தீட்சைகள்லாம் இருக்கு. நயன தீட்சா இவைகள்லாம் யாரு பண்ணக்கூடியது அப்படின்னா மந்திர சித்தி இருக்கிறவா இந்த தீட்சைகள்லாம் பண்ணலாம். சாதாரணமாக மனுஷாளுக்கு இந்த 3 தீட்சை படும். இதே போல 32 விதமான தீட்சைகள் இருக்கு. அதான் த்வாத்ரிம்சத் பேத பின்னாயா 32 தீட்சைகளா 32 எழுத்துகளா இருக்கக்கூடியதான தாம் வந்தே பர வந்தேஹம் பராத்பராம் அப்படின்னு சூத சம்ஹிதையில சொல்லியிருக்கு. அப்படின்னு வர்ணாரப்தேஷு நாம சதுசங்க்யாஹ அர்வனட ஸ்ரீ ஏக சதுஷ்கஞ்சபானவரதீராஹ. இதற்கு மேல இத்தனை எழுத்துன்னு ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு எழுத்துலயும் எத்தனை நாமாக்கள் இருக்கு அது பார்க்கணும். இப்ப என்ன ஆவல ஆரம்பிக்கக்கூடியதான நாமாக்கள் 40 அப்படின்னு ஒவ்வொன்னா சொல்ல போறோம். இத்தம் ஏகோனவிம்சதி வர்ணானாம் தியாகேன 19 எழுத்துக்களை விட்டு விட்டதுனால அவசிஷ்டாக அனுஷ்டுப் வர்ணாக மிச்சம் இருக்கக்கூடியது அனுஷ்டுப் எழுத்துகள். அனுஷ்டுப்புங்கிற 32 எழுத்துக்கள். ஒரு பாதத்துக்கு 8 அக்ஷரம், அதே போல 4 பாதங்களுக்கு 32 அக்ஷரம். அனுஷ்டுப் வர்ணாக த்வாத்ரிம்சத் சங்க்யாகானி அக்ஷராணி 32 சங்கியா இருக்கக்கூடியதான எழுத்துகள். தைஹி ஆரப்தேஷு நாமசு அவைகள்னால ஆரம்பிக்கக்கூடியதான பெயர்கள்ல அவைகள சங்கியாம் வக்ஷ்மஹா அதனுடைய நம்பரை சொல்கிறேன் அப்படிங்கிறது. ததேவ ஆஹ சார்த்தேன 1 ஸ்லோகத்துல சொல்றோம். அத்திர ஏகைக்கம் பதம் ஏகைக அக்ஷராதி நாம் சங்கியா இது கிரமஹா. எந்தெந்த எழுத்து சொல்றோமோ அந்தந்த எழுத்துல ஆரம்பிக்கக்கூடியதான பெயர்கள் எத்தனை உண்டு அப்படின்னு கிரமமா அன்வயம் பண்ணுங்க. ததாஹி அர்வா. அர்வான்னு முதல்ல ஆரம்பிக்கக்கூடியதான நாமாக்கள் எத்தனை? அர்வா அப்படின்னு ஆரம்பிச்சோம்.
அகாராதி நாமானி 40. ஏன்னா இந்த 40ன்னு சொல்றதுக்கு வான் இருக்கு. இது கடபயாதி சங்கையில யாரா லாவா 4. அதுக்கப்புறம் ஆன் இருக்கிறதுல ஸ்வரங்களுக்கெல்லாம் சைபர். அப்ப என்னாச்சு? சைபர் 4, ஆன 0, வான 4. திருப்பி போட்டேன்னா அங்கானாலும் வாமதோகதின்னு நியாயம். 4 பக்கத்துல சைபர் வந்துடும். 40 நாமாக்கள், 6 ஆரம்பிச்ச நாமாக்கள். அதே போல அகாராதினி நாமானி 40. அடுத்தது ஆவோட ஆரம்பிக்க கூடியது நட்டா. நான் சைபர், காரண 1, கட்டா பையாதி கால ஆரம்பிக்கிறதோ இல்லையோ. அப்ப சைபர் 1 திருப்பி போட்டோம்னா 1 சைபர் 10 நாமாக்கள். நகாரத்துல ஆகாரத்தோட ஆரம்பிக்க கூடியதுன்னு 10. அதுக்கப்புறம் இகாராதீனி 3, ஈவோட ஆரம்பிக்க கூடியது 3 நாமாக்கள். என்ன சொல்ல முடியும்? இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி, ஸ்வரூபிணி, அது ஈவோட ஆரம்பிக்கிறது. அதே போலயே இந்திரகோப பரிக்ஷிப்த ஸ்மரத் ஊனா பஜங்கிகா ஈவோட ஆரம்பிச்சது. அதே போலயே இந்திர தனு பிரபா ஈவோட ஆரம்பிச்சது. இதே போல பாவல ஆரம்பிக்கிற நாமாக்கள் என்ன அப்படின்னு கேட்டா 81 நாமாக்கள் நீங்க சொல்லணும். அது சாஸ்திரமே படிச்சு விடுறது சார்மல். அது இருக்கட்டும். இருந்த போதிலும் இதனுடைய ஸ்வரூபம் இப்படி. அதே போலயே ஈகாராதீனி 2, ஈயோட ஆரம்பிக்க கூடியதான நாமாக்கள். சாத்விங்கிற பதம் இருக்கா இல்லையா, அதுல சாத்வியில ஈ, சாது பிளஸ் ஈ, அதனால ஈ ஆரம்பிக்கக்கூடிய நாமா 1. அதே போலயே ஈஸ்வரிங்கிற ஒரு நாமா. அந்த 2 நாமாக்கள் தான் சாது ஈ அப்படின்னு பிரிக்கும். சாதுன்னு ஒரு அர்த்தம், ஈன்னா அர்த்தம். அந்த அர்த்தம் என்னங்கிறது அந்த இடத்துலதான் பாத்துக்கணும். ஏன்னா அதுக்கு என்னென்ன அர்த்தம் உண்டு, ஏன் இந்த ஈன்னு சொல்லி இருக்குன்னு நமக்கு பார்க்கணும். ஈகார ரூபா அப்படின்னு வரப்போறது அது சொல்லணும். அதே போலயே இஷு சப்தேன பானபரத்வேன உகாராதீனி நாமானி 5, ஊல ஆரம்பிக்கக்கூடியதான நாமாக்கள் 5. ஏன்னா இஷு சப்தஸ்ய பானபரத்வேன, இஷுன்னா அம்புன்னு அர்த்தம், பஞ்சபானம், அதனால 5. அதே போலயே ஏகாராதி நாமா ஏகம், ஏவோட ஆரம்பிக்க கூடியதானோ ஏகாக்கினி, ஒரே நாமத்தான். 1000 நாமாக்கள்ல 7 ஆரம்பிக்க கூடிய நாமா 1 தான். அப்படி ஓகாராதீனி 2, ஓல ஆரம்பிக்க கூடியதான நாமாக்கள் 2. ஓஜோவதி ஒரு நாம, ஓட்யான பீட நிலையா ஒரு நாம. இப்படி நீங்க ஓல ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லுங்க, இந்த நாமாக்கள் மனசுக்கு வரணும். இதெல்லாம் நடக்காது சார், பேப்பர்ல எழுதி வச்சுக்கிறேங்கிறா, ஏதோ ஒண்ணு பண்ணுங்க, அதை பத்தி நான் சொல்லல. ஆனா விவகாரம் என்னன்னா சஹஸ்ரநாமால இந்த நாமாக்கள் ஞாபகத்துக்கு வரும். அதே போல அகாராதீனி 4, அதுக்கு மேல இருக்கக்கூடியதான் அம் அப்படின்னு இருக்கக்கூடிய நாமாக்கள் 4. அங்குஷ அதே பிரஹரணா அப்படி. அதுக்கப்புறம் கஞ்சா எடுத்தது ககாரத்தோட ஆரம்பிக்கக்கூடிய நாமாக்கள் 81. ஏன்னா கஞ்சான்னு சொல்லிருக்கேன். ஜாங்கிறது 8வது எழுத்து, கா 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 சா சா ஜா 8 ஆயிடுச்சா. அப்புறம் ஜாங்கிறது 8, காங்கிறது 1, 1 8 திருப்பி போட்டீங்கன்னா 81. அதனால கஞ்சா ககாராதீனி ஏகாசீதி. அதுக்கப்புறம் காவோட ஆரம்பிக்கக்கூடியதான நாமாக்கள். அதுக்கப்புறம் பான ககாராதி ஏகம், கட்வாங்காதி பிரஹரணா ஒரே நாமத்தான். அதையும் ஞாபகம் வச்சுக்கலன்னா அநியாயம். நாம ஆரம்பிக்கிறது அது எனக்கு தெரியாது சார், ரெஃபர் பண்ணணும் இல்ல அட்டவணை பார்க்கணும்னா நியாயம் இல்லை. அதுக்கப்புறம் பகாராத் பூர்வம் நகாரிய பிந்து லேகஸ்து. அதனால ககாரத்துக்கு முன்னால நகாரம்னு போட்டிருக்காரு பாத்தீங்களா, அது எதுக்காக போட்டிருக்கார்? சந்தோனுசாரா அனிஷ்ட அபாவாச்சா உக்தா, சந்தசு சரியா வரணுங்கிறதுக்காக அப்படி எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் வர பான வர, வரான்னு சொன்ன என்ன அர்த்தம்? ககாராதீனு 4, ககாரத்தோட ஆரம்பிக்கக்கூடிய நாமாக்கள் 24. அடுத்தது தீரஹா, சகாரத்தோட ஆரம்பிக்கக்கூடியதான நாமாக்கள் 29. ஏன்னா ராங்கிறது 2, தாங்கிறது தாத்தா தாத்தா, டாட்டா டாட்டானா தாத்தா தாத்தா 9வது. 9 2 திருப்பி போட்டேன்னா 29 நாமாக்கள். இப்படி கடபயாதி சங்கையில தெரிஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் சிந்தூபல ஜல பயமாம்சே பதேவர சங்க பிரகடகயா ஜலவாட்டி துர்தர்மே மாகோ
உல்கட்டி கதை அப்படின்னு அடுத்ததாவது ஸ்லோகம். இதுல என்ன சொல்லியிருக்கோம்? அது மேல இருக்கக்கூடியதான எழுத்துகள்லாம் எத்தனை? ஷாவோட ஆரம்பிக்கக்கூடியதான நாமாக்கள் ஒன்னே ஒண்ணு. அதே போலயே ஷாவோட ஆரம்பிக்கக்கூடிய நாமாக்கள் சந்தஸ்தாரா, சாஸ்திரசாரா, மந்திரசாரா, தலோதரி. இங்க சாங்கிறதுல சந்தஸ்தாராங்க ஒரே நாமம். அதே போலயே ஜகாராதீனி ஏகோன விம்சதி. ஜாவோட ஆரம்பிக்கக்கூடியதான நாமாக்கள் எத்தனை? 19. டகாராதீனி நாமானி 2. டாமர்யாதினி ராவரட்டா அப்படின்னு வந்ததுல அப்படி டாக்கினி டாமர்யாதி ராவட். அதே போல ஸ்தம்ப தகாராதீனி தகாரத்துல ஆரம்பிக்கக்கூடிய நாமாக்கள் 46. சகாரத்தோட ஆரம்பிக்கக்கூடியது மேல இருக்கக்கூடிய தகாரத்தோட ஆரம்பிக்கிறது சலா 27. 37 நாமாக்கள். பயா அதுக்கு மேல இருக்கிறது தகாரத்துல ஆரம்பிக்கக்கூடியது 14. நகாரத்துல ஆரம்பிக்கக்கூடியது 27, 75. அதே போல பதே பகாரத்துல ஆரம்பிக்கக்கூடிய நாமாக்கள் பதேன்னு சொன்னதுனால பாங்கிறதுக்கு 1, தாங்கிறதுக்கு 8. அப்ப என்ன செய்த 81. வரஹா பகாரத்தோட ஆரம்பிக்கக்கூடிய நாமாக்கள் 24. பாப்பா பாப்பா பெரிய பாவோட ஆரம்பிக்கக்கூடிய நாமாக்கள் 37. அப்புறம் மகாரத்தோட ஆரம்பிக்கக்கூடிய நாமாக்கள் பிரகட்டா அப்படின்னு மேல போய் பிரகட யோகினி சமஸ்த பிரகட குப்த குப்தரான்னு சொல்ல போறோம். இந்த பிரகட்டாங்கிற பதத்துக்கு 112 அர்த்தம். 112 நாமாக்கள் அங்க இருக்கு. அதுபோல யகாரத்தோட ஆரம்பிக்கிற நாமாக்கள் 13. ரேபத்தோட ரகாரம்னு சொல்லப்படாது, வியாக்கரண வாசியவா ரேபம்னு சொல்லணும். அது மட்டும் ஸ்பெஷல். ஏன்னா ரகாரம்னு சொல்றது தப்பு. ரகாரம்னு நீங்க சொன்னீங்கன்னா வியாக்கரணத்துல பிரவேசம் இல்லைன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. அப்படி ரேபத்தோட ஆரம்பிக்கிற நாமாக்கள் 38. லகாரத்தோட ஆரம்பிக்கிற நாமாக்கள் வாட்டின்னு சொல்லியிருக்கிறதுனால 14. வகாரத்தோட ஆரம்பிக்கிற நாமாக்கள் அது 79. சகாரத்தோட ஆரம்பிக்கிற நாமாக்கள் 59. அதே போல கடைசியில மா சகாரத்தோட ஆரம்பிக்கக்கூடிய நாமாக்கள் 5, 5. அதுக்கப்புறம் சகாரத்தோட நாமாக்கள் 122. சகாரத்தோட நாமாக்கள் 11. சகாரத்தோட நாமாக்கள் 9. இப்படி நாமாக்கள் சொல்லிட்டேன். 32 எழுத்துல ஆரம்பிக்கக்கூடியதான நாமாக்கள் ஒவ்வொன்றுக்கு இத்தனை நம்பர் இருக்கு. எல்லாம் கூட்டி பார்த்தேன்னா 1000 வரும். கூட்டி பார்த்தீங்களா? பார்த்தேன். சில தெரிஞ்ச தப்பா போயிடும். இல்ல, 1000 நாமாக்கள். இது கரெக்டா இருக்கு. இத்தம் நாம சஹஸ்ரம் சாதகலோகோபகாரகம் வீதம் குணகண சதசத்பாவம் ஆசிரித்ய பிரம்மணோ அம்பாயா. இத்தம் நாம சஹஸ்ரம் இப்படி 1000 நாமாக்கள். சாதகலோபக உபகாரகம் விஹிதம். எதற்காக இப்படி சொல்லுக்கு? சாதகலோகம் யார் இந்த சஹஸ்ரநாமத்தை வாசிக்கிறாளோ அவளுக்கு உபகாரகம் விஹிதம், அவளுக்கு உபகாரகமாக இருக்கும்படி பண்ணி இருக்கப்பட்டது. குணகண சதசத்பாவம் ஆசிரித்யா. இதுல என்ன குணங்கள் இருக்கு, என்ன கணங்கள் இருக்கு, குணங்களுடைய கூட்டம் இருக்கு, இது என்ன ஏது என்று ஆசிரித்து இதை மனசுல வச்சுண்ட பிரம்மணோ அம்பாயாக பிரம்மஸ்வரூபமா இருக்கிற அம்பாள். இது அம்பாள்னு நம்ம சொல்லிட்டு சதுர்புஜே சந்திரகலாவதம் சொல்றோம். அம்பாளுடைய நிஜமான உருவம் உருவமற்றதான பரபிரம்மஸ்வரூபம், வேதாந்தங்கள்ல சொல்லக்கூடியதான ஓங்கார அர்த்தமா இருக்கக்கூடியதான ஸ்வரூபம். அப்படிப்பட்டதான அந்த ஓங்கார ஸ்வரூபமாக, ஓங்கார வாக்கியமாகவும் ஓங்கார லட்சியமாகவும் அப்படின்னு இருக்கக்கூடியதான பிரம்மன் தான் அம்பாள். அத நாம உபாசனைக்காக இப்படி சொல்றோம். ஏன் சார் அறியப்படாதா அப்படின்னா அதுக்கு தகுந்ததான ஒரு மனப்பான்மை இன்னும் வரல, தகுந்த யோக்கியத்தை வரல. வேதாந்தத்தை வாசித்து புரிந்து கொண்டு அதை அனுபவிக்கிற யோக்கியத்தை வர பர்யந்தம் இதை உபாசனம் பண்ணி கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்றோம். இப்ப அது பாருங்க. இத்தம் பூர்வோக்த பிரகாரேண சாதகானாம் தத்தத் மாத்திருக்காபி அபிமானி அமிர்தாகர்ஷணி பிரம்மாணி இந்திராணி இத்தியாதி க்ஷமாவந்த தேவதாக. இப்ப இந்த 32 எழுத்துகள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு எழுத்துக்கும் அபிமானி தேவதை இருக்கு. நம்ம கண்ணுல ஏதாவது வியாதி வந்ததுன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கிறோம். ஏன்? அந்த சூரியன் தான் கண்ணுக்கு அதிபதி. வாக்கு நன்னா பேச வரல, அதுக்கு என்ன பண்ணிருக்கோம்? அக்னி ஆராதனம் பண்ணுதோ, அக்னிமேல புரோஹிதம். இந்த
இருக்க சொல்லுங்க வந்துரும் அப்படிங்கிற. அதே போலயே வாக்கு சரியா குழந்தைகளுக்கு பேச வரலன்னா வசம்பு அரைச்சு போடுங்க. ஏன் வசம்புன்னு சொல்லிருக்க? அக்னி தைவத்தியம். அது அந்த எந்தெந்த தெய்வத்துக்கு சேர்ந்ததான எந்தெந்த மூலிகை இருக்கோ எந்தெந்த தேவதை இருக்கோ அதை ஆராதனம் பண்ணி அந்த மூலிகைகளை வளர்க்கின்றோமையானால் நமக்கு அந்த உருப்படி நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அதே போலயே இந்த 32 அக்ஷரங்களுக்கும் ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ஒவ்வொரு தெய்வம். ஆங்கிற அக்ஷரத்துக்கு அமிர்தாகர்ஷிணி அப்படிங்கிற தெய்வம். அதே போல ஈங்கிறது இந்திராணி, அந்த பேரே பார்க்கணும். அதே போல க்ஷாங்கிறதுக்கு க்ஷமாவதி, இந்த அதிதெய்வம். ஆகையால் அந்தந்த தெய்வங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு வேணும் என்பதற்காகவே சொல்லியிருக்கு. திசாதகிஷூனாம் லோகானாம் உபகாரகம் அஸ்மாதிஹி விஹிதம், எங்களால சொல்லப்பட்டது. அப்படி சப்ததக்ஷர ஆரப்த நாமசங்கியா ஞானேன சஹஸ்ரநாமம் தான் படிக்கிறேன். அதுல எத்தனை நாமாக்கள் எந்த அர்த்தத்துல வந்தா எனக்கு என்ன சார், அது அவா பார்த்துட்டு இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் வந்திருக்கு, நான் ஏன் அதை வந்து கவலைப்படணும் அப்படின்னு சந்தேகம் வந்தா, இத்தனை அக்ஷரங்கள்ல இத்தனை நாமாக்கள் இருக்குன்னு அறிந்து கொண்டாலே புண்ணியம் உண்டு. அதுக்காக சொன்னேங்கிற. சப்த அக்ஷராரப்த நாமசங்கியா ஞானேன சத்ய பாபாத்தி முச்சதே. சத்யா பாபத்துல இருந்து போயிடுறது. இன்னைக்கு கிளாஸுக்கு வந்து வாழ மாட்டோம், நான் அடுத்த வாரத்துல இதை சொல்ல மாட்டேன். இதுல ரெப்படேஷன் கிடையாது. ஏன்னா இது பரிபாஷையோ இல்லையோ, நாமாக்கள் வரும்பொழுது அந்த நாமாக்கள் அது இருக்கு இருக்குன்னு சொல்லலாம். அத்திர ஸ்ரீமாத்திர சப்தேன லைதாம்பாயைவ மாத்ருகா சரஸ்வத்யாக ததபின்னானாம் அமிர்தாதீனாம் சங்கிரஹா இது சுவச்சனம். இங்க நம்ம இப்படி சொல்லிட்டு இருக்கோம், ஸ்ரீமாதா அப்படின்னு சொல்றோம். முதல் பேர் ஸ்ரீமாதாங்கிற சப்தத்துல மாத்ருகா லலிதாம்பாவை சொல்லிட்டு இருக்கோம். அம்பாளை மட்டும் சொல்லல, அதோட சேர்ந்து மேல மாத்திருக்கா சரஸ்வதி, அதனால மாத்திருக்கா நியாசம் பண்ணும் பொழுது அந்த மாத்திருக்கையில ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்க. லலிதாம்பாக்கு தியானம் பண்றவங்க மாத்திருக்கா நியாசம் ஏன் பண்ணணும்? அந்தர் மாத்திருக்கா நியாசம் பகிர் மாத்திருக்கா நியாசம் இதுல ஏன் சார் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். அதுக்கு என்ன சொல்றது, அம்பாளுடைய ஸ்வரூபம் மாத்திருக்கா சரஸ்வத்தியாக சதபின்னானாம் அமிர்தாதீனாம், அதுக்கப்புறம் அமிர்தா மானதா அப்படின்னு சில கலாக்கள்லாம் இருக்கு. அவளுடைய ஸ்வரூபமும் அவைகள் எல்லாம் சங்கிரஹா இது சுவசம். அதவா தேவியாக அனந்தேஷு நாமசு, அம்பாளுக்கு ஆயிரக்கணக்கான எத்தனையோ நாமாக்கள், கோட்டி கோட்டி நாமாக்கள் இருக்கு. இருந்த போதிலும் சீக்கிரம் சாதக உபகாரகத்வேன கிருப்தான்யேவ நாமானி, வெகு சீக்கிரமாக சாதக லோகங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியதான பெயர்கள் மட்டும் இங்க எழுதப்பட்டிருக்கு. சார் எத்தனையோ நாமாக்கள், 51 அக்ஷரங்களையும் நாமாக்கள் இருக்கு. அதெல்லாம் விட்டு விட்டு 32 அக்ஷரங்களை மட்டும் செலக்ட் பண்ணி அதுல இருக்கிறதுக்கு நாமாக்கள் ஏன் சொல்லணும் இப்படின்னு ஒரு சந்தேகம் வருதல்லவா? அதுக்கு என்ன பதில் சொல்றார், எந்த நாமாக்கள் வெகு சீக்கிரமாக பலனை கொடுக்குமோ அந்த நாமாக்களை பொறுக்கி கொடுத்திருக்கேன். முதல்ல என்ன சொல்லிருக்கேன், 32 அக்ஷரங்கள் 32 விதமான தீட்சைகளையும் சொல்ல. திஜ பங்கி துவயோஜ்வலா, திஜம்னா பல்லு, பல்லுடைய வரிசை, பல் வரிசை எத்தனை இருக்கு, கீழே 16 மேல 16 விழாதவாளுக்கு வரிசை விழுதுன்னா அது ஒரு தீட்சை போயிடுதுன்னு விடாது. விவகாரம் என்னன்னா அப்படி 32 பல்லு, இந்த 32 பல்லுக்கும் ஒவ்வொரு பல்லுக்கும் ஒரு தீட்சைன்னு சொல்லிருக்கு. திஜ பங்கி துவயோஜ்வலாங்கிற நாமாவில பார்க்க போறோம். அப்படி அந்த 32 மட்டும் எடுப்பானே, என்ன காரணம் அப்படின்னு இது ஒரு காரணம் சொன்னேன். இங்க இன்னொரு காரணம் சொல்லிட்டு இருக்கார், எந்த நாமாக்களை நாம் அனுசந்தானம் பண்ணினோமே ஆனால் வெகு சீக்கிரமாக இப்பிறவியிலேயே நமக்கு உயர்ந்ததான நிலைய வருமோ அந்த நாமாக்களை மட்டும் எடுத்துட்டு இருக்க. அதவா தேவியா அனந்தேஷு நாமசு சீக்கிரம் சாதக உபகாரகத்வேன கிருப்தான்யேவ நாமானி வாக்தேவதாதி இஹ சங்கிரஹீதானி. அதனால ஏன் 32 இந்த எழுத்தை எடுத்துக்கணும், விட்டுதான ஒரு பாங்கிறது ஒரு நாம சொல்லப்படாதா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம் இல்லையா? இது எதுக்கு, அதுக்கு பதில் சொல்லாச்சு. அப்புறம் அம்பாள்னு சொன்னா நிர்குண பிரம்மம்னு சொல்றீங்களா, அது எப்படி அப்படிங்கிறது அந்த கேள்விக்கு இப்ப என்னென்ன கேள்வி வந்தது, என்னென்ன சமாதானம் சொல்றோங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல 51 நாமாக்கள்ல எத்தனை நாமாக்கள் உபயோகம், எத்தனை அக்ஷரங்கள் நாமாக்களை உபயோகப்பட்டிருக்கு
19 விட்ட 32. ஏன் 32 அக்ஷரங்கள் எடுத்துட்டு இருக்கோம்? அப்புறம் ஒவ்வொரு நாமாவிலையும் எத்தனை அக்ஷரங்கள் இருக்கு? இதை இருந்துட்டு எனக்கு என்ன சார் பிரயோஜனம்? பாபநாசனம் பிரயோஜனம். அதுக்கு பிறகு அதுல 32 இந்த 32 தானே ஏன் எடுத்துக்கணும்? வேற 32 எடுத்துக்கப்படாதா? அந்த கேள்விக்கு சமாதானம், இந்த நாமாக்களை எடுத்துட்டோமே என இப்பிறவியிலேயே உங்களுக்கு க்ஷேமம் கிடைக்கும் என்பதற்காக வாக்தேவிகள் சூஸ் பண்ணிருக்கேன் இந்த நாமாக்களை. அப்படி இதுக்கப்புறம் மாத்திருக்கா நியாசம் பண்ணும் பொழுது எந்தெந்த இடத்துல இந்த மாத்திரைகளை இருக்கிற அக்ஷரங்களை எடுத்திருக்கா, எந்த இடத்துல நியாசம் பண்ணக்கூடியதான அக்ஷரங்கள் இல்லைங்கிறது அப்புறம் பாத்துக்கணும். இதுக்கு மேல ரிசர்ச் பாஸ்கராரு இதோட போரும். ஏன்னா எது ரகசியமோ அது சொல்லப்படாது. அப்ப ரகசியம் ஏன் சார் பேரு இல்லன்னு வச்சுங்களேன், ரகசியம்னு சொல்லப்படாதுன்னு என்ன அர்த்தம்? அது அப்படி இல்ல, குரு சொல்வார். இப்ப குரு சொல்வார்னா என் குருவுக்கே தெரியல என்ன பண்ணுவேன். குரு சர்வஜன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கேன், அவருக்கு தெரியும். குருவானவர் எப்படி? ஸ்ரோத்ரியம் பிரம்ம நிஷ்டம், ஸ்ரோத்ரிய சந்தோதேதே, வேதாத்தியனம் பண்ணி இருக்கணும். வேத பாஷ்யத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம கவனிக்கல. ரகசியமான விஷயங்கள்லாம் வேத பாஷ்யத்துல இருக்கு. அது மட்டும் இல்ல, பிரம்ம நிஷ்டம், ஆத்மானுபவம் இருக்கக்கூடியவராக இருக்கணும். இப்படிப்பட்டதான குருவானது கிடைக்கிறது கஷ்டம்னா உபாசனம் பண்ணிட்டே இருப்போம். ஒரு நாளைக்கு அம்பாலே அந்த ஸ்வரூபத்தை கொண்டு வந்து கொடுப்பா, யாரோ ஒரு மூலமாக நமக்கு சொல்லுவா. நீங்க சின்சியரா உபாசனம் பண்றதுக்கு அடையாளம் என்ன? நமக்கு தெரிய வேண்டியதுன்னா கொடுக்கக்கூடியதான வியக்தி நமக்கு கிடைக்கார் வாழ்க்கையில. இதுதான் நம்ம நல்ல வழியில இருக்கோங்கிறதுக்கு ஒரு அடையாளம். அவர் முகமாக அறிந்து கொண்டால்தான் இது பிரயோஜனத்தக்கது. புத்தகத்துல எழுதினா பரவாயில்ல, ஆனா அத எப்படி கேட்கணும்? ஏமையா குருணா வாசா தரத்தியஞ்சோம் அர்ணவம், அத குருவாக்காக நம்ம காதல விழுமையானால் அதற்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. அதற்காகத்தான் இங்க சொல்லல. இப்ப இந்த 5 கேள்விக்கும் பதில் சொல்லியாச்சு. இப்ப என்னன்னா அம்பாளுடைய ஸ்வரூபம் என்ன அப்படி. நானும் நிர்குணே பிரம்மணி தர்மலேச ராஹித்யாது. பிரம்மங்கிறது நிர்குணம்ங்கிறள், நிராகாரம்ங்கிறள், நிஷ்கிரியம்ங்கிறள். மேல போய் நிராகாரா நிஷ்கிரியா இப்படி எல்லாம் நாமாக்கள் வரப்போகுது. ஆகையால் நிராகாரமாக நிஷ்கிரியமாக இருக்கக்கூடியதான அம்பாள் இடத்துல தர்மலேச ராஹித்யாது, ஒரு தர்மமும் இல்லாதனால குணக்கிரியா ஜாதி ரூಢீனாம் சப்த பிரவருத்தி நிமித்தானாம், ஒரு சொல்லானது ஒரு பொருளை குறிக்கணுமேயானால் அந்த பொருள்ல ஏதாவது 4 ஏதாவது ஒண்ணு இருக்கணும். அதான் சப்த பிரவருத்தி நிமித்தம். இந்த சொல்லானது இந்த பொருளை சொல்வதற்கு காரணம். கட்டான்னு நான் சொன்னேன், குடம்ங்கிற ஒரு ரசம் உங்களுக்கு புரியுறதோ இல்லையோ, வைத்தான் சொல்லிட்டு இருக்கார். வயரை குறுக்கி வயரை பெருத்து கழுத்தை குறுக்கி அது கணத்துல போட்டு தீர்த்தத்தை எடுத்துக்கிற மாதிரி இருக்கக்கூடியதான மண்ணால செய்யப்பட்டதான ஒரு பொருள். இத்தனை உங்களுக்கு ஞாபகம் வந்தாச்சு அப்படின்னு குடம்னு சொன்ன மாத்திரத்தினால அந்த பொருள் அதனுடைய ஒரு உருவம் உங்க மனசுல ஏற்படுறதா இல்லையா? இது ஏற்படணும்னு என்ன, அந்த பொருள்ல ஒரு ஜாதி இருக்கணும், கடத்துவ ஜாதி இருக்கணும், இல்ல அதுல ஏதாவது ஒரு கலர் இருக்கணும். வெறும் காத்துன்னு நான் சொன்ன உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. குணம் கிரியா, அதுக்கப்புறம் ஒரு செயல் இருக்கணும். இல்லைன்னா அதுக்கு ஒரு சம்யம், எதிர்ச்சா சம்யம் இருக்கணும், சம்பந்தம் இருக்கணும். இவைகள் இருந்தா தான் புரியும். ஒரு சொல்லானது ஒரு பொருளை குறிக்கணுமையானால் அப்பொருளில் இந்த நாளில் ஏதாவது ஒன்னாவது இருக்கணும். அப்பதான் ஒரு சொல்லானது பொருளை குறிக்கும். இதுக்கு சப்த பிரவருத்தி நிமித்தங்கள் அப்படின்னு அதான் சொல்ற. ஜாதி குண கிரியா குணஜாதி கிரியா குணக்கிரியா ஜாதி ரூಢீனாம் சப்த பிரவருத்தி நிமித்தானாம் அசம்பவாத்து சதுஷ்டயம் பிரவருத்தி நதத்திர யுஜ்யதே. எந்த சொல்லாலையும் அம்பாளை சொல்ல முடியாது, எந்த சொல்லும் சொல்லாத அம்பாளை. எப்படி நாம 1000 நாமாக்களை சொல்ல போறது? இந்த நாமாக்கள் அம்பாளை எப்படி சொல்லும்? அம்பாளுக்கு தான் ஒரு சொல்லும் செய்யாதே. அப்புறமேயா பிரகாசா மனோவாசா மகோச்சரா அப்புறமேயா. விஷ்ணுதாஸ்திரத்திலே அப்புறமேயாங்கிற நாம இருக்கு. ஏன் அப்புறமேயா? ஏன்னா ஒவ்வொரு தெய்வத்துக்கும் 3 உருவம் இருக்குன்னு சொல்ற. சிலதுக்கு 4 இருக்கும், சிலதுக்கு 3 இருக்கும். கங்கான்னு ஒரு சொல்றோம். கங்கான்னு சொன்னா பிரம்மத்துக்கு தான் கங்கான்னு பேர். அடுத்தது கங்கா தேவி, மதுரைய வாகனமா வச்சிருந்து 4 கைகளோட இருக்கிற சொல்றோம். அதுக்கப்புறம் என்னன்னா அதை விட ஸ்தூலமான ஒரு ஸ்வரூபம் கங்கா பிரவாகம்.
அதுக்கப்புறம் நடுவுல இன்னொரு ஸ்வரூபம் கங்காங்கிற ஒரு மந்திரம், ஓம் கங்கா நமஹ அப்படின்னு. இப்ப அம்பாளுடைய பராஸ்வரூபம் ஒண்ணு, கங்கா மாதாவுடைய மந்திரஸ்வரூபம் ஒண்ணு, கங்கா மாதாவுடைய ஸ்தூல சரீரம் நம்ம தொட்டு ஸ்நானம் பண்றக்கூடிய ஒரு ஸ்வரூபம், இப்படி மந்திரம் ஒண்ணு, இப்படி பல ஸ்வரூபங்கள் இருக்க. அதுல நிர்குண பிரம்மதேவம் இல்லாத போனாலும் சப்தானாம் பிரவருத்தி நதத்திர யுஜ்யதே இத்யாக. அதுக்காகத்தான் குணகண சத்பாவாஸ்ரித்ய பிரம்மணோம்பாயா பிரம்மணா அம்பாயான்னு சாமானாதிகரண்ய சஷ்டி. அப்படின்னா அம்பாள் பிரம்மஸ்வரூபமா இருக்கக்கூடியதான் அம்பாளுக்குன்னு அர்த்தம். அம்பாள் வேற பிரம்மம் வேறேன்னு இல்ல. வேதாந்த கிளாஸ்ல பிரம்மம்னு சொல்லிட்டு இருப்போம், அதையே இங்க அம்பாள்னு சொல்லிட்டு இருப்போம், அவ்வளவுதான், வித்தியாசம் இல்லை. அயம் பாவா என்ன சொல்லிட்டு இருக்கேன் சார், என்னன்னு அர்த்தம் எங்க மனசுல புரியுற மாதிரி சொல்லுங்களேன். சொல்ற அயம் பாவா பிரம்மத்விவிதம். பிரம்மமானது இரண்டு விதங்கள். எப்படி? சகலம் நிஷ்கலஞ்ச. சகலமான ஸ்வரூபம் ஒண்ணு, நிஷ்கல கலான கலைகள் பகுதிகள் பார்ட் அப்படின்னு அர்த்தம். சோ சில பார்த்தோட இருக்க கையை கால இருக்க கொடுக்கதான ஸ்வரூபம் ஒண்ணு, கை கால் முதலிய ஆகாரமே உலகம் இல்லாததான ஒரு ஸ்வரூபம் ஒண்ணு. அப்படி சகலம் நிஷ்கலஞ்ச வே பிரம்மணே வேதிதவ்யே பரஞ்சா பரஞ்சா தத்ர அபரா ருக்வேதோ யஜுர்வேத சாமவேதோ அதர்வாங்கின கல்பம் வியாக்கரணம் நிருத்தம் சந்தோ ஜோதிஷநிதி. இது ஒரு அத பரா யயாததக்ஷரம் அதிகம்யதே அப்படின்னு பராபர விபாகமாக முண்டகோபனிடத்துல ரெண்டா பிரிச்சிருக்கு. அதான் சொல்ற தத்ர சகலம் அபரம், கலைகளோடு இருக்கக்கூடியது அபரமான ஸ்வரூபம். தத்விவிதம், அந்த அபரமான ஸ்வரூபம் ரெண்டு விதம், ஜெகன் நியாமகம் ஜெகதாத்மகம். ஒரு ஜெகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான ஸ்வரூபம் ஒண்ணு, உலகமாகவே இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் ஒண்ணு. உலகமாகவே காணப்படுகின்ற ஸ்வரூபம் ஜெகதாத்மகம். விஸ்வம் விஷ்ணுர்வஷட்கார, உலகமே அவருடைய ஸ்வரூபம். விஸ்வரூபாஜாகரணி அப்படின்னு உலகமே அம்பாளுடைய ஸ்வரூபமா இருக்கக்கூடியதான அம்சம் ஒண்ணு. உலகத்துக்குள்ள ஒவ்வொரு பொருளையும் பூந்துண்டு அதை ஆட்டி வைக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் ஜெகன் நியாமகம். ஜெகன் நியாமகம் ஜெகதாத்மகஞ்சா ததுக்தம் ஜெகன் நியந்தா ஜெகதாத்மகஸ்தேதி அப்படின்னு சொல்லு. அத்ராபி அந்யத்ராபி, இங்க மட்டும் இல்ல, சிவகர்த்தா சிவோ போக்தா சிவம் சர்வமிதம் ஜகத் அப்படின்லாம் சொல்லு. தைவீதாத்ரீச்ச போக்திரீச்ச தேவி சர்வமிதம் ஜகத். உலகஸ்வரமே அம்பாளாக இருக்காங்கிறத பத்ம புராணத்துல சொல்லி இருக்கு. இது ஸ்ருதே. அதே போல இதிச்ச ஸ்திதி சம்யமகர்த்தா ஜகதோச்ச ஜகச்ச ஜகதா ஸ்திதி சம்யமகர்த்தா, உலகத்தை காப்பாற்றுறது, உலகத்தை படைக்கிறது, உலகத்தை அழிக்கக்கூடியது இந்த ஸ்வரூபம் ஒண்ணு இருக்கு. அதுதான் ஜகச்சா, உலகமாகவே அங்காள் இருக்கு. அப்படியும் ரெண்டு ஸ்வரூபம். ஈதிச்ச சோ காமயத பகுஸ்யாம் பிரஜாயேயா இது ஸ்ருதிச்ச. ஸ்ருதியும் இதை சொல்றது. அகாமயதா இது நிமித்ததாயா. அகாமயதாங்கிறது நிமித்த காரணத்தை சொல்றது, நினைத்தது, உலகத்தை படைத்தது அப்படியும். பிறகு பகுஸ்யாம் இது பரிணாமியுபாதானதாயாச்ச பிரதீதே. பரிணாமியுபாதானமாக அம்பாளே உலகமாக மாறி இருக்கா அப்படின்னு சொல்லி. இது நான் மட்டும் சொல்ல. பிரகிருதி பிரதிஜா திருஷ்டாந்தானுபராதாத் இத்தியதிகரணே சூத்திர பாஷ்யத்துல இந்த அதிகரணத்துல ஆத்மகிருதே பரிணாமாத் இது பிரம்மசூத்திரஞ்சா. ஆயால் பிரம்மஸ்வரூபத்தை அம்பாள் எப்படி இருந்துருக்கா, அம்பாள் பிரம்ம வடிவமாகங்கிறது இங்க சொல்லி இருக்கு. அதுக்கு தத்ர ஜெகதாத்மகம் பிரம்மா. இப்ப அம்பாள் சகலம் நிஷ்கலம். சகலமான ஸ்வரூபம் ரெண்டு விதம். எப்படி? ஜெகன் நியாமகம் ஜெகதாத்மகம். இது ஜெகன் நியாமகம் விட்டு வைங்க, ஜெகதாத்மகமா இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் சராச்சர பேதாத்விவிதம், சரம் என்றும் அசரம் என்றும் ரெண்டு விதமாக இருக்கு. அதுல த்விவிதமதி, இந்த சரமா இருக்கக்கூடியதான அசையக்கூடியதான ஸ்வரூபம் என்ன? இரண்ய கர்ப்பாதி பேதாத் வேதாதி பேதாச்ச அநேக விதம். இரண்ய கர்ப்பர், விராட், அதுக்கப்புறம் திரிமூர்த்திகள், அதுக்கப்புறம் அக்னி ஆதி தேவதைகள், அதுக்கப்புறம் யக்க கந்தர்வ கிண்ணற கிம்புருஷ லட்சணங்கள், மனுஷியாதி லட்சணங்கள் எல்லாம் அம்பாளுடைய ஸ்வரூபம் தான். வித்யா சமஸ்தா தவதேவி பேதா ஸ்ரீயசமஸ்தா சகலா ஜகத்து.
எல்லா வித்யைகளும் அம்பாளுடைய ஸ்வரூபம் தான். நான் நியாயம் வாசிக்கிறேன், வியாக்கரணம் வாசிச்சாலும் ஏதோ அம்பாளை தான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லா ஸ்வரூபமும் சப்த வடிவம் முழுக்க அம்பாளை தான் சொல்றேன். அதே போல ஸ்திரீஸ்தமஸ்தா சகலா ஜகத்து, உலகத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள்லாம் அம்பாளுடைய ரெப்ரசன்டேட்டிவ், அவளை வையப்படாதுன்னு சொல்றேன். விவித ஹிரண்ய கர்ப்ப பேதாத் வியதாதி பேதாச்ச அநேக விதம். அதற்கு பிறகு ஜெகன் நியந்திரி அப்படி உலகத்தை கண்ட்ரோல் பண்றவளும் நியமனஸ்ய, அதை கண்ட்ரோல் பண்றது சிருஷ்டி ஸ்திதி லய திரோதான அனுகிரக, இதுதான் பஞ்சகிருத்தியங்கள். அம்பாள் என்ன பண்றா, பஞ்சகிருத்தியபராயணாங்கிற 5 செயல்கள். உலகத்தை படைத்தது, உலகத்தை காப்பாற்றுறது, உலகங்களை தன்னிடத்துல மறுபடியும் பெற்றுக் கொள்வது, உலகத்துல அம்பாளுடைய ஸ்வரூபம் தெரியாம மறைக்கிறது, பக்தாளா இருந்தா அம்பாளுடைய ஸ்வரூபம் காணும்படி பண்றது. இந்த 5ம் அம்பாள் பண்ணிட்டு இருக்கா. அதனால அந்த அநேக விதத்வாது பிரம்ம விஷ்ணு ருத்ராதி பேதேன அநேக விதமேவா, இப்படி அந்தந்த செயல் பண்ணக்கூடியதான ஸ்வரூபமாவும் அம்பாள் தான் இருக்கா. சேஷோபி ஏகைகஸ்ய பக்த அனுஜிகிருட்சயா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாகவும் பக்தாளை காப்பாற்ற வேண்டும் என்று தத்தத் வாசனானுசாரேன, அவளுக்கு போன ஜென்மாவில எந்த பக்கம் போறாளோ அதுக்குதான். சில பேருக்கு விஷ்ணு பக்தி ஜாஸ்தியா இருக்கும், சில பேருக்கு சிவபக்தி ஜாஸ்தியா இருக்கும். இது தப்போ அது தப்போ எல்லாம் இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் ஒண்ணுதான். ததாபி பக்தி தருணந்துசேகரே, அப்ப இது சொல்றார், என்னதான் இருந்தாலும் சரி எங்களுக்கு மட்டும் அந்த தருணேந்து சேகரனான சிவனிடத்துல தான் மனசு போறதுங்கிற. நாங்க வேற தெய்வத்தை வெய்யல, ஹரிஹர அபேதங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். இருந்தாலும் என்னமோ தெரியல என்னுடைய மனசு அந்த பக்கம் தான் ஓடுறதுங்கிற ஒருத்தர். என்ன பண்றது? காரணம் என்ன? போன ஜென்மால என்ன சம்ஸ்காரம் இருக்கோ அந்த சம்ஸ்காரம் நாம் அதை பண்ணிட்டே இருந்தோமே, ஏனால் வேதாந்தம் வரும். அதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்ல. நிர்குணமாம் பிரம்மத்தை அடையறதுக்கு இவைகள்லாம் வெவ்வேறு வழிகள். சேஷு ஏகைகஸ்தி ஏகைகஸ்ய பக்த அனுகிரீட்சயா, பக்தாளை காப்பாற்றணும் என்பதற்காக சத்தத் வாசனானுரூபேன, யார் எந்த வழியில போனாலோ அவ மனசுல என்ன வாசனை இருக்கோ இம்ப்ரெஷன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்தா போல காரியபேதேன கிரகீதானாம், எந்த செயல் பண்றாலோ அந்த. இந்த தச்சு வேலையை பண்ணிட்டு இருக்கான் அவன் விஸ்வகர்மா தான் உயர்ந்த தெய்வம்ங்கிறான். நான் என்ன பண்றேன்? அவளுக்கு அதான் சார் குலால் நம குலாலாயா அப்படின்னு சொல்லியிருக்கேன், குலாலும் அவன் சொல்லிட்டு இருக்கான். என்ன பண்றது? ஒவ்வொருத்தருக்கும் அவளுடைய ஒரு மனசுல இருக்கிறதும் அவ செயலை எதை பண்ணிட்டு இருக்காளோ அந்த தெய்வத்தின் இடத்துலதான் அவளுக்கு ஒரு விசேஷமாக இருக்கு. அதே போலயே ஒருத்தர் மரதொட்டிக்கு வந்தார், இந்த கட்டையெல்லாம் வைக்கிறாள அந்த இடத்துக்கு வந்தார். ஒரு விஸ்வதாஸ்வாமி சொல்லிட்டு இருக்காரு ஒருத்தர், அது வேணும் இது வேணும் வாங்கிக்கிறதுக்காக வந்தார். என்ன சுவாமி என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு, பகவான் நாம சொல்லிட்டு இருக்கீங்கப்பா, எப்பவும் சொல்லிட்டு இருக்கேன் அந்த பகவான் காப்பாத்து. பகவான் எப்படி இருக்காரு? உலகமெல்லாம் இருக்காரு. அப்படி என் பேர் இருக்கா? உலகமெல்லாம் இருக்க, உலகத்துக்குள்ளதான் நான் இருக்கேன். உன் பேரும் சொல்லியிருக்காப்பா மரப்பிரபுன்ட்ட, அந்த பேரும் அதுல இருக்கு பாத்தியா. சந்தோஷமாக இன்னொரு 2 கட்டை போட்டாரு வச்சுங்களேன். அது ஏன் சொல்ல வந்தேன்னா, ஆனா அது அமரப்பிரபுன்னு சொல்லணும். ஏன் சொல்லனா, உலகத்துல இருக்கக்கூடியதான சகல ஸ்வரூபமும் அம்பாளுடைய ஸ்வரூபமா இருக்குன்னு சொல்றதுக்காக காரியபேதேன கிரகீதானாம் ரூபானாம் அனந்தத்வா, அந்த ரூபாக்கள் அனந்தமா இருக்கிறதுனால சத்தத் விசிஷ்ட வேஷேன ஆனந்தியமேவா, அந்தந்த வேதத்துல அம்பாளுடைய ஸ்வரூபங்கள் அனந்தம். அதுக்கம் சுப்ரபேதே, சுப்ரபேத தந்திரத்தில் சொல்லியிருக்கார். யதீனாம் மந்திரிணாம் தெய்வ ஞானினாம் யோகினாம் ததா தியான பூஜா நிமித்தம் ஹி தனோர் கிருண்ணாதி மாயையா. யதீனாம் பிரயத்னம் பண்றவாளுக்கும், மந்திரினாம் மந்திரத்தை உபாசனம் பண்றவாளுக்கும், ஞானினாம் யோகினாம் ததா ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் தியான பூஜா நிமித்தம் ஹி அவ தியானம் பண்றதுக்கும் பூஜை பண்றதுக்கும் தகுந்ததான தனோர் கிருண்ணாதி மாயையா, அத்தனை உருவங்களும் அம்பாள் மாயினால எடுத்துட்டு இருக்கா. இத்தனை உருவங்கள் அம்பாள் எப்படி எடுத்துட்டு இருக்கா? தன்னிடத்துல இருக்கக்கூடியதான சுவாதீனமான மாயினால எடுத்துட்டு இருக்கா. சதுப்தம் காளிகா புராணே மாயைகா பின்ன ரூபேண கமலாட்சா சரஸ்வதி சாவித்ரி சாச்ச சந்தியா
பூதாகாரியஸ்ய பேததா ஒரே ஸ்வரூபமே, மாயினால மாய ஒண்ணுதான், பின்ன ரூபேன பரிணாம விபாதானமான மாயை பல உருவங்களை எடுத்துக்கொண்டு கமலாட்சா லட்சுமி தாயாராகவும், சரஸ்வதி சரஸ்வதியாகவும், சாவித்ரி சாவித்திரியாகவும், சாச்ச சந்தியாச்ச சந்தியாஸ்வரூபிணியாகவும், பூதா காரியஸ்ய பேததா ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் பொழுது மகாலட்சுமி தாயாராகவும், ஞானத்தை கொடுக்கும் பொழுது சரஸ்வதியாகவும், சரீரத்துல பலமும் சக்தியும் கொடுக்கிற காலத்துல சாவித்திரி ஸ்வரூபமாகவும், இப்படி அம்பாள் பல உருவங்களை எடுத்துருக்கா. பிரகன்னாரதியேபி அந்த புராணத்துல ஜெகத்கர்த்ரி சக்தி பிரகிருத்தியா அம்பாளுடைய உலகத்தை உண்டு பண்ணக்கூடியதான சக்தி ஆரம்பிச்சு உமேதிகே ஜிதாஹுஸ்தாம் சக்திம் லட்சுமிம் ததாபரே பாரதீத்யபரே ஜைனாம் கிரிஜேத்யம் விகேதி ச துர்கேதி பத்ரகாளீதி சண்டி மாஹேஸ்வரீதி ச கௌமாரி வைஷ்ணவி சேதி வாராஹி ச ததாபரே பிராமீதி வித்யா வித்யேதி மாயேதி ச ததாபரே பிரகிருதித்ய பரா சேதி வதந்தி பரமருஷயா. உமா என்று சில பேர் சொல்றா, சக்தின்னு சில பேர் சொல்றா, லக்ஷ்மின்னு சில பேர் சொல்றா, பாரதி சரஸ்வதினு சில பேர் சொல்றா, கிரிஜா அப்படின்னு சில பேர் சொல்றா, அம்பிகா அப்படின்னு சில பேர் சொல்றா. துர்கேதி பத்ரகாளி துர்கா என்றும், பத்ரகாளி என்றும், சாமுண்டி சண்டி என்றும், மகேஸ்வரி என்றும், கௌமாரி வைஷ்ணவி வாராகி பிராமி வித்யா வித்யா அப்படின்னும், மாயே திகதா பரே பிரகிருதி பராசேதி பிரகிருதி என்றும், பரா பராதே அம்பாளுக்கு பேர், பராசேதி வதந்தி பரமர்ஷயா அப்படின்னு பிரகன்னாரதிய புராணத்துல இருக்கு. ஸ்ருதிஷ்டா நீங்க புராணத்திலையும் சொல்லிருக்க, வேதத்துல சொல்லிருக்க. ஏகதா பகுதா செய்வ திருஷ்யதே ஜல சந்திரவத் ஒன்னாகும் பரவாகும் திருஷ்யதே ஜல சந்திரவத் அப்படின்னு நிருசிம்ம தாபினி உபனிஷத் சொல்றது. தேவி புராணே பி தேவ்யாவா ஏஷ சித்தாந்தா பரமார்த்தோ மகாமதே ஏஷா வேதாச்ச யஜ்ஞாச்ச ஸ்வர்கஸ்ய சர்வசவம் ஜகத் தேவ்யா வியாப்தமிதம் விஸ்வம் ஜகத்ஸ்தாவர ஜங்கமம் இஜ்ஜதே பூஜ்யதே தேவைஹி அன்னபானாத்மிகா ச சா சர்வத்ர சாங்கரே தேவி தனுபிர்நாமபிஸ்ததா உருக்ஷேஷு உர்வ்யாம் ததா வாயோ வ்யோம்னி அப்சு அக்னௌச்ச சர்வசா. பதம் பிரிக்கிறது கரெக்டா இருக்கு, இல்ல வேற எதுவும் அர்த்தமாயிடும். இப்ப என்ன தேவ்யா வா ஏஷ சித்தாந்தா அம்பாளுடைய சித்தாந்தம் இது. பரமார்த்தோ மகாமதே ரொம்ப உயர்ந்ததான சித்தாந்தம். ஏஷா வேதாச்ச அம்பாள் தான் வேதம், யஜ்ஞங்களும் அம்பாள் தான், ஸ்வர்க்கமும் அம்பாள் தான், சகலம் ஜகத் 14 புவனங்களும் அம்பாளுடைய ஸ்வரூபம். தேவ்யா வியாப்தமிதம் விஸ்வம் தத்வாத்மிகா தத்வாதீதா தத்துவமயி. தத்வாதீதமா இவர்களோட சம்பந்தப்படாமலும் அம்பாள் இருக்கா, ஆனா வியாபிச்சிருக்கா. அது எங்கே சார் இருக்க முடியும்? யதாகாசஸ்திதோ வாயு சர்வத்ர கோ மகான். ஆகாசத்துல காத்து இருக்கு. ஆகாசத்துல எங்க இருக்கு சார்? உலகம் முழுக்க பரவி இருக்கு. காத்து இல்லாத உயிரோட இருக்க முடியுமா? எல்லாம் இருக்கு. ஆனா எங்கேயாவது ஈழ்ச்சிக்கிறதோ, இந்த டேபிள் காத்து வந்து காத்து இந்த டேபிள் தொடர்றதோ இல்ல, இருக்கோ இல்லையா? அதே மாதிரிதான் அம்பாள் எங்கும் இருக்கா. இருந்த போதிலும் எதோட ஈழ்ச்சிக்கல. நம்ம யாராவது ஒண்ணு பார்த்தோம்னா அதோட இருக்கு. நம்ம ஃப்ரெண்டா இருக்கணும். பேஸ்புக்ல எழுதிட்டு என்ன ஃப்ரெண்ட் வந்து கூட வர்றப்ப ஒன்னா வந்தோம், போறப்ப ஒன்னா தான் போறோம். இது பேஸ்புக் என்ன வேண்டி இருக்கு? அதுல இன்விடேஷன் என்னோட சேரு நாசமாயிட்டு இப்படித்தானே சொல்லிட்டு இருக்கா ஜனங்கள். யாரோட சேரணும்னு சொல்றது சாஸ்திரம் சத்துகளோட தான் சேரணும். அந்த சன்மார்க்கம் ஒண்ணுதான் மனுஷனுக்கு க்ஷேமத்தை கொடுக்குமே தவிர மூக்கு கண்ணும் தெரியாதவனோட பேசி அவனோட ஒன்னா வச்சுண்டு இந்த சங்கா சஞ்சாயதே காம காமாத்ரோதோ விஜாயதே அப்படின்னு வரிசையா வந்து தத்தோ வினசியதி. அந்த அளவுக்கெல்லாம் வந்துட்டு இருக்கோம் மனுஷன். ஆனா எங்கும் அம்பாள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுங்க. தேவியா வியாப்தமிதம் விஸ்வம் ஜெகத்தாவர ஜங்கமம். அசைகிற பொருளோ அசையாத பொருளோ இல்லாமே. இஜ்ஜதே பூஜ்யதே தேவைஹி தியாகம் பண்ணிட்டு இருக்கா, பூஜையும் பண்ணிட்டு இருக்கா. தேவைஹி அன்னபானாத்மிகா கசா. நீங்க உட்கொள்ளக்கூடியதான அன்னமோ குடிக்கிற தீர்த்தமோ எதுவும் வந்து அம்பாளுடைய ஸ்வரூபம் நினைச்சு பண்ணுதா. அன்னம் சாப்பிடும் பொழுது, ரொட்டி சாப்பிடும் பொழுது, பிஸ்கட் சாப்பிடும் பொழுது, எது சாப்பிட்டாலும் அம்பாள் பட்டையே அவ்வளவு உள்ள இருந்து அந்த அம்பாள் தான் சாப்பிட. உங்க கண்ணு பார்க்கணும், காது கேட்கணும்னா எல்லாமே அவளால் தான் நடக்கும். அந்த பராசக்தி இல்லைன்னு ஒண்ணும் நடக்காது. ஆனா அது அப்படி நினைச்சுங்க நீங்க அப்படிங்கிற.
சர்வத்திர சாங்கரி தேவி. சாங்கரி நல்லதே கொடுக்கிறவள். சங்கரோதி சங்கர. சாங்கரி சங்கருடைய ஸ்வரூபம் சாங்கரி. சர்வத்திர சாங்கரி தேவி கனுபிர்நாம பிஸ்ததா. உருவங்கள்னாலையும் பெயர்கள்னாலையும் அவள் உருட்சேஷு உருவியாம் மரங்களிலும், உருவியாம் பூமியிலையும், ததா வாயோ வாயுலையும், வியோமுனி ஆகாசத்திலையும், அப்சு ஜலங்களிலையும், அக்னௌச்ச சர்வசா இப்படி சகலமான ஸ்வரூபங்கள், உருவத்தோடு கூடியதான உருவங்கள் பல சொல்லியாச்சா. நிஷ்கலம் து ஏகவிதமேவா. நிஷ்கலமான ஸ்வரூபம், உருவமற்றதான ஸ்வரூபம், வேதாந்தங்கள்ல சொல்லக்கூடியதான பிரம்மஸ்வரூபம் ஒன்னே ஒண்ணுதான். அதுல மாறுதல் கிடையாது. ஈசம் வாசிச்சாலும், கேனம் வாசிச்சாலும், கடம் வாசிச்சாலும் பிரம்மஸ்வரூபம் ஒண்ணுதான். அதுல மாறுதல் கிடையாது. வெவ்வேறு விதமாக சொல்லும். தீர்த்தம் வெள்ளி பாத்திரத்துல குடிக்கலாம், மண் பாத்திரத்துல குடிக்கலாம், பாட்டில குடிக்கலாம். பாதி பாட்டில் உள்ள போயிடுறது. இருந்தாலும் தீர்த்தம் ஒண்ணுதானே. அதே மாதிரி அம்பாளுடைய ஸ்வரூபம் ஒண்ணுதான். அதுல மாறுதல். ததேதத் சர்வம் கூர்ம புராணே ஹிமவந்தம் பிரதி தேவி வாக்கியேன ஸ்பஷ்டீகிருதம். இதெல்லாம் கூர்ம புராணத்துல ஹிமவான குறித்து அம்பாள் சொல்லியிருக்காரு. தன்னுடைய அப்பாவுக்கு தன்னுடைய ஸ்வரூபம் சொல்றார். அசக்தோ எதிமாம் ஜாதும் ஐஸ்வரம் ரூபம் அவ்யயம். என்னுடைய ஐஸ்வரமான ஒரு ரூபம் இருக்க, பகவத் ஸ்வரூபம், பராஸ்வரூபம், அதை நீங்க பார்க்க முடியலன்னா, தியானம் பண்ண முடியலன்னா, ரூபம் அவ்யயம் சதாமே சகலே ரூபே காலாத்யே அனந்த பேதினே. அதற்கு பிறகு நீங்க எங்களுடைய சகல ஸ்வரூபத்தை தியானம் பண்ணுங்க. உருவமற்றதான ஸ்வரூபத்தை, பிரம்மஸ்வரூபத்தை தியானம் பண்றதுக்கு உங்களுக்கு சக்தி இல்லைன்னா இதை தியானம் பண்ணுங்க. இதான் கல்பத்தருக்காரர் சதேவ ஆவிர்பவே ரூபம் அபேதோபாதி கல்பனம். இந்த சகுணமான ஸ்வரூபத்தை தியானம் பண்ணிட்டே இருந்தேன்னா ஒரு நாளைக்கு குணம் உங்களுக்கு போயிடும். தியானம் பண்ணிட்டே இருந்த காலிந்தி புலனேஷு முதலி, அந்த காலிந்தி தீரத்துல கிருஷ்ண பரமாத்மா ஆனந்தமாக புல்லாங்குழல் ஊழ்ந்த போலையும், பசுமாட அவர் காலை நக்கிட்டு இருக்கா போலையும் தியானம் பண்ணின. அப்படியே மனசுல தியானம் நின்று போயிடுது. ஒரு 10 வருஷம் அனுபவிச்சாரு. ஒரு நாளைக்கு தியானம் பண்ணினா ரூபம் காணல. ஒவ்வொன்னு அழ ஆரம்பிச்சார். என்ன இப்படி ஆயிடுச்சு, கிருஷ்ணன் என்ன வெறுத்து விட்டாரா, என்கிட்ட ஏன் வரமாட்டேங்கிறது. எவ்வளவு நேரம் தியானம் பண்ணினாலும் மனசு அசைஞ்சிட்டு இருக்கே தவிர அந்த ஸ்வரூபம் காணலையே. தவிக்கிறாரு, ஓடுறார். அங்கே அந்த இடத்துல ஒரு குரு வந்தார். ஏனப்பா, இவர் 10 வருஷமா கிருஷ்ணனுடைய விளையாடுறார். கண்ணை மூடிண்டா அவர் தெரிஞ்சின்றார். எவ்வளவு ரசமாக ஆனந்தமா இருந்த, வேற எதுவும் எனக்கு சுவைக்கல. இன்னைக்கு கிருஷ்ணன் தெரியலையே. கிருஷ்ணன் என்ன போச்சுப்பா, ஐஸ் கட்டினால கிருஷ்ணன் பண்ணினா ஒரு உருகி போக மாட்டாரோ. உருகி போயிடுச்சு எங்கேயாச்சும் அந்த தீர்த்தமா உருவம் தானே. அதே மாதிரிதான் உருவமானது உருவமற்ற ஸ்வரூபமா ஆச்சு. இதுவும் அவருடைய ஸ்வரூபம் தான். ஆசீர்வாதம் பண்ணின. அதுக்கப்புறம் மனசாந்தி ஆச்சுன்னு கௌராங்களுடைய சரித்திரம். ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படி திடீர்னு நம்ம பண்ணிட்டே இருக்கிறக்காக ஸ்வரூபம் தெரியலையே, ஒரு நாளைக்கு தியானம் பண்ண நினைதே இல்லையே. அதுதான் அடுத்த ஸ்வரூபத்துக்கு போறது. எப்பொழுது நம்ம தியானம் பண்ணிருக்கோமே, எப்பொழுது அந்த ஸ்வரூபத்திலேயே இருக்கோமோ, ஒரு நாளைக்கு அதுவும் நின்று போயிடும். அந்த மேல் ஸ்வரூபம் வரும். ஒரே ஒரு பீஜம் தான், சௌஹுங்கிற பீஜம் மட்டும் காணப்படும். இது எல்லா பீஜங்களும் போச்சுன்னா அதனால ஒண்ணும் தப்பு இல்ல, க்ஷேமா இருப்பேன். உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம் முடியும் அப்படின்னு சொல்ற. காலாத்யே அனந்த பேதனே எதேவ ரூபம் மே தாத்தா. எந்த ஸ்வரூபம் நான் சொன்னேன்னா, மனசோ கோச்சரஸ்தவா, உங்களுக்கு எது புரியுறதோ, எது உங்க மனசுக்கு பிடிக்கிறதோ, தன்னிஷ்டா அதே தியானம் பண்ணுங்க. தத்பரோ பூத்வா ததர்ச்சன பரோ பவா, அதே வச்சுட்டு அதையே அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கோம். எத்துமே நிஷ்கலம் ரூபம் சின்மாத்திரம் கேவலம் சிவம். என்னுடைய ஸ்வரூபம் கேவல சின்மாத்திரம். பதலட்சியார்த்தா சிதேக ரச ரூபிணி. சிதேக ரசம் தான் என்னுடைய ஸ்வரூபம். கேவலமான ஒரு சைத்தன்ய ஸ்வரூபம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படிங்கறதுதான் என்னுடைய ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபம் சிவஸ்வரூபம். சர்வோபாதி முக்தம் ஏகமேவ அமிர்தம் பரம். ஒரு உபாதியும் அற்றதான ஒரு ஸ்வரூபம், பரமம் பரம் உயர்ந்ததான ஸ்வரூபம். ஞானேன ஏகேன தல்லப்யம். அதனால உபாசனையானது வேதாந்தங்களுக்கு விரோதம்னு நினைக்கவே கூடாது. உபனிஷத் சித்தாந்தம் தான் இங்கே சொல்லப்படுறது. ஆனா வேற வார்த்தைகளை சொல்றது. ஒரு விஷயத்தை இங்கிலீஷ்ல சொன்னா என்ன, தமிழ்ல சொன்னா என்ன, தெலுங்குல சொன்னா என்ன,
சொல்ல வேண்டியது எதிராளுக்கு புரியணும். அதே மாதிரியே நிஷ்கலமா இருந்தா என்ன, சகலமா இருந்தா என்ன, எதுல உங்களுக்கு பற்றுதல் ஜாஸ்தியா இருக்கோ, இந்த வாசனை எப்படி இருக்கோ அப்படி. ஆனா எந்த வழியில போனாலும் கடைசியில் அம்பாள் தந்த இடத்துல சேர்த்துக்கலாம். அந்த உபனிஷத் தத்துவ ஞானம் உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த பக்தி இருக்கணும், அந்த பக்குவம் புரியணும். சில பேர் என்ன சொல்றாங்க, இது உபாசனா மார்க்கம் சார், இது வேஸ்ட் அப்படிங்கிற தெரியாது. அதே போல வேதாந்த ஞானம் தான் வசதிங்கிறோம். அது வசதி தான், அது இல்லைன்னு யாரும் சொல்லல. ஆனா அந்த நிலையை பெறுவதற்கு நமக்கு உபாசனை வேணும். அது இருந்தா தான் மனசு நிற்கும். மனசு நின்ன பிறகு திருஷ்யத்தை அக்ரியா புத்தா சூக்ஷ்மயா சூக்ஷ்ம தர்சினி, அது இந்த ஜென்மாவில கை கொடுக்கும். அப்படி ஞானேன ஏகேன தல்லப்யம் லேசேன பரமம் பதம். அதான் ஞானத்தினாலையும் இந்த ஞானத்தை அடையிறதே ரொம்ப கஷ்டம். அதனால்தான் நான் சொல்றேன், சேஷாமகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராது. அவளை நான் கை தூக்கி விடுறேன். என்ன இடத்துல பக்தியா இருந்தா நான் தூக்கி விட்டுறேன், ஒண்ணு கவலைப்படாதுங்க பார்த்தல. அதான் சொல்றேன், ஏவம் ஸ்திதே சகுணே பிரம்மணி சக்தியானாம் பிரவருத்தி சப்தானாம் பிரவருத்தி நிராபாதைவா. நிர்குணமான பிரம்மத்தினிடத்துல ஒரு சொல்லும் போகாது. சொல்லுக்கும் பொருளுக்கும் அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபம். சப்தாத்வா அர்த்தாத்வா ரெண்டையும் தாண்டினதான ஷடத்வா தீதரூபிணி. அப்படி இருந்த போதிலும் இந்த சகுணமான ஸ்வரூபத்துல 1000 நாமாக்களும் சொல்ல அர்த்தம் சொல்லலாம். இதுதான் குணம் இருக்க, குணம் இருந்தா போருமே. சக்தியா சப்தானாம் பிரவருத்தி நிராபாதைவ பிரவருத்தி நிமித்த பூதானாம் தர்மானாம் சத்வா. சொல்லானது பொருளை குறிக்க வேண்டியதற்கு வேண்டியதான தர்மங்கள் இருக்கல்லவா. நிர்தர்மகேது சப்தாக லட்சணையா பிரவர்த்தந்தே. நிர்தர்மகமான பொருள்ல ஒரு சொல்லானது லட்சணையா சொல்றது. கங்காயாம் கோஷகான்னு, கங்கையில இடச்சேரின்னு. கங்கையில இடச்சேரின்னு, கங்கையில இடச்சேரி இருந்தா அடிச்சுன்னு போயிடும். கங்கையில எப்படி சார் இடச்சேரி போகணும்? அந்த பிரவாகத்தை பார்த்தவாளுக்கு என்ன தெரியும்? முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? கங்கை கரையில இடச்சேரி, கங்கையில கரையில இடச்சேரி. கங்கான்னா என்ன அர்த்தம்? கங்கான்னா கங்காம் பிபாமி, கங்காயாம் ஸ்நாமி. கங்கையில ஸ்நானம் பண்றேன், கங்கைய குடிக்கிறேன். கங்கையை குடிக்கிறேன், எதை குடிக்கிறேன்? தீர்த்தத்தானே குடிக்கிறேன். கங்கையில ஸ்நானம் பண்றேன், தீர்த்தத்துல தானே ஸ்நானம் பண்றேன். கங்காங்கிற பதத்துக்கு தீர்த்தம் பிரவாகம் தான் முக்கியமான அர்த்தம். ஆனா கங்காயாம் கோஷகாங்கிறது தீரே கோஷகான்னு அர்த்தம் பண்ணிட்டு கரையில இடச்சேரி இருக்குன்ட்டு. இந்த கங்காங்கிற பதத்துக்கு கரைங்கிற அர்த்தம் எப்படி வந்தது? அதான் லட்சணையா வந்தது. அதே போல சகுணமான பிரம்மத்தை தியானம் பண்ணிட்டே இருந்தால் லட்சணையா பிரம்மஸ்வரூபம் தெரிஞ்சுட்டு போயிடுங்க. விசிஷ்ட கேவலோ தாதாத்ய ரூபஸ்ய சக்கிய சம்பந்தஸ்ய தத்வாத் சம்பவாத். விசிஷ்டமான ஒரு ஸ்வரூபத்துக்கும் கேவலமான நிர்குணமான ஒரு ஸ்வரூபத்துக்கும் தாதாத்ய சம்பந்தம் இருக்கு. நிர்குணே மித்யாரூபஸ்ய சம்பந்தஸ்ய ஸ்வீகாரேபி. நிர்குணமான பிரம்மத்தான் அந்த ஒரு சம்பந்தமும் இல்லையே சார், அது பொய்யான சம்பந்தத்தை எடுத்துட்டாலும் நிர்குணே மித்யாரூப சம்பந்தஸ்ய ஸ்வீகாரேபி ஸ்வசமான சத்தாக தர்மசூன்யத்துவ ரூப நிர்தர்மகதாயா. பாஸ்கரன் கொஞ்சம் தர்க்கத்துல புரிஞ்சுட்டார், வேற என்ன பண்றது? அவருக்கு அப்பப்ப ஒரு சாஸ்திரம் வந்துடும். ஸ்வசமான சத்தாக தன்னுடைய சத்தைக்கு சமானமான சத்தையான தர்மம் இல்ல. பிரம்மம் என்ன? ஸ்வம்னா பிரம்மம். பிரம்மத்துடைய சத்த பாரமார்த்திகை சத்தா, அதனுடைய சமான சத்தம் பாரமார்த்திகை சத்தா, அது ஜகத்துக்கு இல்ல. அதான் ஸ்வசமான சத்தாக தர்ம சூன்யத்துவ ரூப நிர்தர்மகதாயாக பிரம்மண அனபாயா அதீத அநாகத கடாதி விஷயக ஞானீய விஷயதா சம்பந்தேவா அந்நியதரஸ்மின் சம்ஸ்ருஷ்ட மாத்திரேனைவ தாதாத்மிய சம்பந்த அங்கீகார சம்பவாச்சா. இப்ப என்ன சொல்ற? ஒண்ணு கவலை இல்ல, பெரிய பதமா இருந்தா பயந்துவே படப்படாது. உங்களுக்கு புரியணுங்கிறதால அழகா எழுதியிருக்க. இப்ப குடம்னு இருக்க, இந்த குடம்ங்கிறதுனால நீங்க பாக்குறேன். குடத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஞான அறிவு வருது. இந்த அறிவானது உங்களிடத்துல இருக்கு. உங்களிடத்துல இருக்குன்னா நையாயிக்கன் பாக்கிறவன் ஆத்மாவில இருக்குன்னு சொல்லுவான். வேதாந்தியா இருந்தா பாக்கிறவனுடைய மனசுல இருக்குன்னு சொல்லுவான். ஞானமானது சம்பாய சம்பந்தத்துல ஆத்மாவில இருக்குன்னு சொல்லுவான். நம்ம ஞானம்ங்கிறது விருத்தி ஞானம், அது அந்த கரணத்துல இருக்குன்னு சொல்றோம். அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த விருத்தி ஞானம் நம்ம மனசுல இருக்கு, அந்த குடமானது விஷயமாக இருக்கு. அந்த ரெண்டும் என்ன சம்பந்தம்? ரெண்டுக்கும் ஞானத்துக்கும் பொருளுக்கு என்ன சம்பந்தம்? விஷயி பாவ சம்பந்தம். அது கடைசியில சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல போறோம்.
அதுக்கு விஷய விஷயீபாவ சம்பந்தம்னு சொல்றோம். அதுல விஷயத்தா எங்க இருக்க, குடத்துல இருக்கு. விஷயீதா எங்க இருக்கு, அறிபவனாக இவன் இருக்கான், அறியப்படும் பொருளாக அங்க இருக்கு. சோ விஷயீதா இவன் இடத்துல இருக்கு, விஷயத்தா அங்க இருக்கு. அந்த குடத்துல இருக்கிற விஷயத்தா அது இன்னைக்குதான் வந்திருக்க சார், நேற்று இல்லையோ, நாளைக்கு இருக்க போறது இல்லையோ. போன குடத்திலையும் இருந்தது, உண்டாகக்கூடியதான குடத்திலையும் இருப்பது. அதீத அநாகதா, போன குடமும் வரக்கூடியதான குடத்திலையும் கட்டாதி விஷயக்க ஞானிய விஷயத்தா சம்பந்த சேவா. இது குடம் எனக்கூடியதான அறிவு அதுல இருக்கிற போல அந்நியதரஸ்மின் சம்சிருஷ்டத்துவ மாத்திரேன ஏதாவது உன்னோட சேர்ந்தாலும் சாதாத்மியாபி சம்பந்தத்துவ அங்கீகார சம்பவாச்சா. அதனால உள்ள இருக்கிற பதார்த்தம் ஒன்ன பார்த்தாரு, அப்பான்னு சொன்னாலே அவருக்கு பையன் இருக்கான்னு அர்த்தம். என்ன இவர் அப்பான்னு சொன்னார், அப்பானா அவருக்கு குழந்தை இருக்குன்னு அர்த்தம். பையனா பெண்ணான்னு தெரியுது. அப்பான்னு சொன்னா ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி அதேவ திரிசத்யாம் பட்சத்தே லட்சியார்த்தா லட்சணா கம்யா. லட்சியார்த்தா லட்சணமாக தான் தெரிந்து கொள்ள முடியும், லட்சணா கம்யா லட்சணையினால அறிய முடியும் அப்படின்னு. அனயாசரீத்யா பகவத்யா நாமானி அனந்தான்யேவ. இந்த ரூபத்திலையும் அம்பாளுடைய நாமாக்கள் 1000 இருக்கு, இவ்வளவும் சொல்ல முடியாது. வக்ஷதிச்ச இவன் சொல்ல போறார், தேவி நாம சஹஸ்ராணி கோட்டி சந்தி கும்பஜா. எங்க சார் வருதுன்னு வரும், உத்தரவாதத்துல வரும். பூர்வபாகம் பார்த்தோம், கடைசியில உத்தர பாகத்துல இந்த நாமம் வருது. சௌரசங்கீதம் யாஜ்ஞவல்யம் பிரதி சூரியவச்சனம் மாயாம் பிரகிருத்தியா. இதே போலயே இங்க மட்டும் இல்ல, சம்ஹிதைகள்லயும் இருக்கு, தேவி பாகவத்துல இருக்கு, பாத்ம புராணத்துல இருக்கு. இப்படி அம்பாளுடைய நாமாக்கள், அதனுடைய வைபவங்கள், அந்த ஸ்வரூபத்தை பத்தி நிறைய புராணங்கள்ல இருக்கு அப்படின்னு அவைகள்லாம் கோட் பண்ணி, இந்த புராணத்துல இருக்கிற வச்சனங்கள்லாம் அர்த்தவாதமா இருக்கப்படாதோ அப்படின்னு சந்தேகப்பட்டு, இது நிஜம்தான், இது அர்த்தவாதம்னு சொல்லப்படாதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி அதுக்கு மேல பரிபாஷா பிரகரணத்துக்கு அம்பாளுடைய ஸ்வரூபத்தை சொல்ல பார்த்தோம். இதே போல மேல் பாகத்தை அடுத்த புதன்கிழமை அத்புதமா பார்த்து அம்பாளுடைய ஸ்வரூபத்தை, அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறுவோம்னு சொல்லிட்டு இது ஒன்று சகனாவது சகனோபுனத்து ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.